அனைவருக்கும் வணக்கம். இது கோல் புத்தகத்தின் 6வது அத்தியாயம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். கடந்த 5 அத்தியாயம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எல்லா கேள்விகளுக்கும் அடுத்து வரும் அத்தியாயங்கள்ல நிச்சயமா நாங்க பதில் சொல்றோம். ஆஸ் அன் ஆல்டர்னேட் எல்லா கேள்விகளையும் தொகுத்து முன்னாடி FAQ வீடியோ ஒன்று போட்டது போல இங்கேயும் ஒரு FAQ வீடியோ ரெடி பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சீரீஸ் கோல் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய அளவில் கமெண்ட்டும் வரல, லைக்ஸும் வரல, வியூஸும் போகல. ஸோ எங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி, இந்த சீரீஸ் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு. சப்போஸ் பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. இந்த சீரீஸை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாவது சீரீஸை பற்றி யோசிக்கலாம். ஆல்ரைட், சரி வாங்க அத்தியாயம் 6க்குள்ள போகலாம். அலெக்ஸ் ரெகோ அந்த பெரிய காகித மலைக்கு நடுவில் ஜோனாவோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்தார். அட, அது இங்கே தான் இருக்கா அப்படின்னு அலெக்ஸோட அம்மா குரல் கேட்டது. தான் தேடி வந்த புத்தகம் தான் கிடைச்சிச்சு போல அப்படின்னு அலெக்ஸ் சந்தோஷமா திரும்பி பார்த்தார். ஆனால் அம்மா கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அலெக்ஸ் கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிச்சு, அலெக்ஸ் ஞாபகம் இருக்கா, இது உன் மாமா அப்படின்னு தன்னோட சகோதரனோட பழைய ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அலெக்ஸ்க்கு என்னவோ மனசு ஃபுல்லாக எப்படியும் ஜோனாவை கான்டாக்ட் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேயே ஓடிட்டு இருந்தனால ஏதோ உதட்டளவில் மட்டும் ஞாபகம் இருக்குமா, நம்ம மாமா தானே அப்படின்னு பேசிட்டு இருந்தார். அவரோட முக பாவத்தை வச்சு அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை இந்த பயவுள்ள இந்த உலகத்தில் இல்லை, வேற உலகத்தில் இருக்கான் அப்படின்னு. அலெக்ஸை பார்த்து கேட்டாங்க, ஏப்பா அப்படி என்னதான் தேடுறேன்னு சொன்னால் நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுமா, நான் MBA படிக்கும்போது ஒரு சின்ன டைரி மாதிரி வச்சுருந்தேன். என்னோட முக்கியமான நண்பர்களுடைய முகவரி, தொலைபேசி எண் அப்படின்னு எல்லா முக்கியமான விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டைரியை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னார். அதை கேட்டது அம்மா, அட இதை முதலே சொல்ல மாட்டேன் அப்படின்னு குடுக்குடுன்னு உள்ள ஒன்றாங்க. வெளியில் வரும் பொழுது அவங்க கையில் டைரி இருந்தது. இதை பார்த்ததும் அலெக்ஸ் ரெகோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா சொன்னாங்க, ஏன்பா நீ தான் புது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டைரியை என் கையில் கொடுத்து, இந்த டைரியை பத்திரமா வச்சுக்கோங்கம்மா, இன்சூரன்ஸ் சம்மந்தமான எல்லா டீட்டெயிலும் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன்லப்பா அப்படின்னாங்க. அப்போ தான் அலெக்ஸ் ரெகோவுக்கு ஞாபகம் வந்தது, தன்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் மட்டும் இல்லை, இவரோட இன்சூரன்ஸ் சம்மந்தமான முக்கியமான விஷயங்களையும் அந்த டைரியில் தான் எழுதியிருந்தார் அப்படின்னு. டைரியை பிரித்து ஜோனாவோட அட்ரஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தார். இருந்தது. சரி, ஜோனாவை உடனே கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். ஆனால் அவரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஜோனா இவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தார். அது என்னென்னா, யுனிகோ கம்பெனியோட கோல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு அலெக்ஸ் ரெகோ கிட்ட ஏகப்பட்ட பதில் இருந்தது. அதை ஏர்போர்ட்லேயும் சொல்லியிருந்தார். ஆனால் ஜோனா அதை பற்றி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா கிட்ட, ஓகேம்மா நான் தேடி வந்தது கிடைச்சிச்சு, கொஞ்சம் அவசர வேலை இருக்குது, நான் உடனே கிளம்பணும், நான் மறுபடியும் அடுத்த வாரம் வந்து உன்னை பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு நேராக ஃபேக்ட்ரிக்கு போனார். ரொம்ப நிதானமாக உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தார். யுனிகோ கம்பெனியோட கோல் என்னவா இருக்க முடியும்? சரி, கம்பெனிக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு ப்ராசஸாக வருவோம், அதுலேருந்து கோல் அப்படின்னு ஏதாவது தோணுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். முதல் வேலை ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஒருவேளை எக்கனாமிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணுறது தான் யுனிகோவோட கோலாக இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சார். அவருக்கே தெரிஞ்சது தட்ஸ் லுக்ஸ் ரபிஷ் அப்படின்னு. ஏன்னா ஒரு கம்பெனியோட கோல் ஒரு எக்கனாமிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்க முடியாது. சரி, அடுத்தது என்னமா இருக்க முடியும்? ஒருவேளை அங்கே இருக்கிற மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறதா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சார். இல்லை, அதுக்கான வாய்ப்பு இருக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா யுனிகோ ஒரு அமெரிக்கன் கம்பெனினாவே ஹையர் அண்ட் ஃபயர் ரொம்ப சாதாரணம். ஹையர் அண்ட் ஃபயர் அப்படின்னா என்னன்றது ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் பார்த்துருவோம். ஹையர்னா வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது, ஃபயர்னா வேலை முடிஞ்சுன்னா ஆட்களை தூக்கி விட்டுறது. உங்கள் அப்பா அல்லது தாத்தா கிட்ட கேட்டு பாருங்கள். பொதுவாக இவங்க ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகிறதே அந்த கம்பெனிலேருந்து தான் இருக்கும். அந்த அளவுக்கு லாயல்ட்டியும் லாங் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டும் பெரும்பாலான கம்பெனிகள் 1990 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது. குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்த ஹையர் அண்ட் ஃபயர் கல்ச்சர் பெரும்பாலும் எல்லா கம்பெனிலையும் வந்துருச்சு. ரிக்குவயர்மெண்ட் இருக்க வரைக்கும், நீட் இருக்க வரைக்கும் எம்ப்ளாயிஸை வச்சுப்பாங்க. அதை முடிஞ்சதும் தி கெட் ஃபயர்ட். ஆனால் இன்னமும் ஜப்பானில் இருக்கிற பெரும்பாலான கம்பெனிகள் தி கால் இட் அஸ் லைஃப் டைம் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. 1990களுக்கு முன்னாடி இந்தியாவில் எப்படி இருந்ததோ அதே போல் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறார் அப்படின்னா அவரோட வாழ்நாள் முழுவதும் அதே கம்பெனியில் தான் வேலை பார்ப்பார். ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். ஸோ பீங் அன் அமெரிக்கன் கம்பெனி ப்ரொவைடிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேனாட் பி த கோல் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிறது புரிஞ்சுது. சரி, வேறு என்னவா இருக்க முடியும்? ஒருவேளை ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அப்படின்னு யோசிச்சார். சரி, ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், பட் யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? யாரோட எண்டு கஸ்டமர்? இல்லையே, சரியாக வரல. சரி, ஒருவேளை குவாலிட்டி ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சார். குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு வந்தோடனே அவருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி ஞாபகம் வந்தது. உங்கள் எல்லாருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூகே பேஸ்ட் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஃபேமஸ் ஃபார். பட் ரோல்ஸ் ராய்ஸ் வெறும் கார்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறதில்ல, ஈவன் ஏர்க்ராஃப்ட் என்ஜின்ஸும் கூட மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, தட்ஸ் அ டாபிக் ஃபார் அ டிஃப்ரெண்ட் டிஸ்கஷன். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஆனால் அவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட் பண்ணுற ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியே பேங்க்ரப்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட் பண்ணுறது கம்பெனியோட கோலாக இருக்க முடியாது. வேறு என்னவா இருக்க முடியும்? ஏதோ ஒரு பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப யோசிச்சார். ஒருவேளை லேட்டஸ்ட் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் தான் நம்ம கம்பெனியோட கோலாக இருக்க முடியுமோ அப்படின்னு யோசிச்சார். இல்லையே, அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரங்களில் ஆர்என்டியை தூக்கி ஒரு வாரமாக வச்சுட்டு மேனுஃபேக்சரிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனிஸ் எவ்வளவோ இருக்குது. ஈவன் யூனிக்கோ கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆர்என்டிக்கு பெருசாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதுவும் கம்பெனியோட கோலாக இருக்க முடியாது. சரி, அப்போ வேறு என்னதான் இருக்க முடியும் அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிச்சார். டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? எண்ட் ஆஃப் த டே டு மேக் மணி. அப்போது மேக்கிங் மணி இஸ் த கோல் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன் அப்படின்னு முடிவு பண்ணார். ஓகே, இங்கே ஒரு இன்டர்பிரிட்டேஷன். என்ஜிஓக்களை தவிர, அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், சேவை மனப்பான்மை கொண்டு செயல்படுற நிறுவனங்களை தவிர மற்றபடி எல்லா நிறுவனங்களுக்குமே என் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது பணம் சம்பாதிக்கிறது தான். சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஆல்ரைட். ஸோ ஜோனா கேட்ட கேள்விக்கு கோல் ஆஃப் யூனிகோ என்ன அப்படின்னா நிச்சயமாக பணம் சம்பாதிக்கிறது தான். பட் தன்னோட ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. சரி, இதை யாருக்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். அப்போது அலெக்ஸோட கண்ணில் லோ பட்டார். லோ அந்த பிளான்ட்டோட கண்ட்ரோலர். இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறவர், நல்ல ஷார்ப்பான பர்சன் கூட. அவர் கூப்பிட்டு அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டார். வாட் இஸ் த கோல் ஆஃப் அவர் கம்பெனி அப்படின்னு. லோ ரொம்ப கேஷுவலா, ஆஃப்கோர்ஸ் டு மேக் மணி அப்படின்னார். கிரேட். ஸோ அலெக்ஸ் ரிகோக்கு தன்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் தொடர்ந்து அவர்கிட்ட பேசினார். லோ, ஒரு விஷயம் யோசிங்க. நம்ம கம்பெனியோட என் கோல் மேக்கிங் மணியாக இருக்கலாம், ஆனால் நம்ம ப்ராடக்ட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னார். அதுக்கு லோ, ஆஃப்கோர்ஸ் யூ ஆர் மேக்கிங் மணி பை ப்ரொடியூசிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி தான் ப்ரொடியூசிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பதில் சொன்னார். அதுக்கு அலெக்ஸ், சரி அப்படின்னா நம்ம பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டார். இதுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. டோட்டல் சேல்ஸ், மார்க்கெட் ஷேர், ப்ராஃபிட்டபிலிட்டி, அப்புறம் டிவிடெண்ட் பெய்ட் டு த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இது தவிர இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது யூனிக்கோ ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் ஒவ்வொரு வருஷத்துலையும் மொத்தமாக எவ்வளோ பொருளை சேல் பண்ணியிருக்காங்க, நாட் ப்ரொடியூசிங் சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இண்டிகேஷன். மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டில் யூனிக்கோ ஆஸ் அ கம்பெனியாக எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. உதாரணமாக ஹோண்டா ஆக்டிவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 வீலர். அந்த ஸ்கூட்ரேட் செக்மெண்ட்டில் ஹோண்டா ஆக்டிவோட மார்க்கெட் ஷேர்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் 60 to 70%. ஸ்கூட்ரேட் பண்ணுற கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சுசுகி ஆக்சஸ் இருக்கலாம், டிவிஎஸ் பிராண்டில் ஜூபிட்டர் இருக்கலாம். அதே போல் இன்னும் சில வண்டிகள் இருக்குது. ஆனால் 100 வண்டி சேல் ஆகுது அப்படின்னா அதில் 60 முதல் 70 வண்டிகள் ஆக்டிவாக தான் இருக்குது. இதுதான் மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது. ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி எவ்வளவு லாபம் ஈட்டுது அப்படிங்கிறது. டிவிடெண்ட் அப்படிங்கிறது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு பணத்தை ஒவ்வொரு ஆண்டும் டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஊக்கத்தொகை அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஸோ நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆஸ் அன் இன்வெஸ்டராக அந்த கம்பெனி எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கும். அது வருஷம் அப்படின்னு அவசியம் இல்லை, பட் அட் அ சர்டன் பீரியட் ஒரு குறிப்பிட்ட தொகை எனக்கு திருப்பி கொடுப்பாங்க. அது ஊக்கத்தொகை, டிவிடெண்ட் சொல்லலாம். ஸோ இது போல் நிறைய மெத்தட் இருக்குது அப்படின்னு லோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்படி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொன்னதும் அலெக்ஸ், சரிப்பா இந்த டெக்னிக்கல் டேர்ம்லாம் விடு, எனக்கு ஏதோ ஒன்று சொல்லு. எனக்கு இம்மீடியட்டாக நம்ம கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு லோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னாரு. அதை கேட்டது அலெக்ஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு பதில் சொன்னார். இங்கே நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்னா நிகர லாபம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்காகிற செலவு, பொருளை விற்றதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய லாபம், அதுக்கப்புறம் அதுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இதெல்லாம் போக ஒரு கம்பெனிக்கு கையில் எவ்வளோ நிற்கிதோ அதுதான் நிகர லாபம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பேசிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ கேன் மேக் அவுட். இல்லைனா அது ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. ரைட், லெட்ஸ் கண்டினியூ ஹியர். தொடர்ந்து பேசின லோ, அது மட்டும் இல்லை, நீங்கள் ஈவன் ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை மெஷர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ROI என்னன்றது எகெயின் நம்ம பழைய வீடியோவில் பேசியிருக்கோம். யூ கேன் கோ பேக் அண்ட் செக் இட் அப். இப்போது அலெக்ஸ் ரகு ஒரு கேள்வி கேட்டார். சரிப்பா, நீ சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் சில நேரங்களில் கம்பெனி நல்ல நெட் ப்ராஃபிட்டில் இருக்கும், ஈவன் நல்ல ROI கூட இருக்கும், அப்படி இருந்தும் பேங்க்ரப்ட் போகுதே அப்படின்னாரு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எண்ட் ஆஃப் த டே மேக்கிங் மணி, கேஷ் ஃப்ளோ
இஸ் த அல்டிமேட் ஃபார் எனி பிஸ்னஸ் கோல் அப்படின்னாரு. இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அலெக்சர்கோ ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணார். நிச்சயமா ஜோனா கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஜோனாவை கால் பண்ண தயாராகிட்டார். ஜோனாவும் என்ன பேசினாங்க